உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாகிய நீர்மலி வேணியன் அலைகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியினுடைய செயலர் அவர்களே, முதல்வர் அவர்களே, தமிழ்துறை தலைவர் திரு மகாலட்சுமி அவர்களே, தமிழ்துறை பேராசிரியர் அவர்களே, வரலாற்றுத்துறை பேராசிரியர்களே, காத்தாத்தி நினைவு அறக்கட்டளையினுடைய செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மகன் திரு அம்பலவாணன் அவர்களே, மகள்கள் முனைவர் அவ்வை அவர்களே, திருமதி பூங்கோதி அவர்களே, ஆய்வு மாணவர்களே, காத்தாத்தி பற்றி ஆய்வுரை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் பா ஆனந்தகுமார் அவர்களே, முனைவர் ஆ திருநீலகண்டன் அவர்களே, முனைவர் எஸ் ரவி அவர்களே, முனைவர் நா சுலோச்சனா அவர்களே, நன்றி உரை நவில இருக்கக்கூடிய முனைவர் மா வள்ளியம்மாள் அவர்களே, ஆய்வு மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். காத்தா திருநாகரசு அவர்கள் ஒரு மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசக்கூடியவர். குற்றாலத்தில் எப்படி அறிவு கொட்டுமோ அதுபோல அவர் சொற்பொழிவு நிகழ்த்த தொடங்கினால் கண்ணை மூடிக்கொள்வார். அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு அறிவு சுரங்கம் அவர். பேராசிரியர் மு வரதராசனார் அவர்களாலே நடமாடும் நூலகம் என்று பாராட்டப்பட்டவர். எந்த நேரமும் நூலகத்துக்கு சென்று படிக்கக்கூடியவர். நாம் இன்றைக்கி புத்தகம் எடுத்து படிக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். முக்கியமான கேள்வி இருந்தால் சொல்லுங்க, அதை மட்டும் படிச்சுக்கிறோம். நுனிப்புல் மேயரம் அவர் அப்படி இல்லை. அந்த நூல் முழுமையும் படிக்கக்கூடியவர். விடுமுறை நாட்களில் நூலகத்திலே தன்னுடைய நேரத்தை செலவிடக்கூடியவர். ஆனால் நாம் இன்றைக்கெல்லாம் செல்ஃபோனில் நம்ம நேரத்தை செலவழிச்சிட்ருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள் அவருடைய நூல்களை படிக்கணும். எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் அந்த நூலினுடைய தலைப்பை அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து அது முதல்ல எப்போ வந்தது, அதன் பிறகு யார் பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் அவர் ஆராய்ந்து சொல்லக்கூடியவர். நாம் இன்றைக்கி அப்படி சொல்கிறது கிடையாது. 4 பேர் சொன்னதை எடுத்து அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே விட்டு போயிடுவோம். இதுதான் இன்றைக்கி ஆராய்ச்சி. அவர் அப்படி இல்லை. ஆரம்பத்திலிருந்து எப்படி வந்தது என்பதை சொல்லி தன்னுடைய கருத்தை கூறி நிலைநிறுத்துவார். இன்றைக்கு ஆய்வு மாணவர்கள் எல்லாரும் அவருடைய நூல்கள் எல்லாவற்றையும் படிக்கணும். அவர் எப்படி ஆய்வு செய்திருக்கிறார் என்பது அப்போது தான் தெரியும். நிறைய ஆங்கில நூல்களை எல்லாம் படித்திருக்கிறார். அப்படி படித்ததினாலே அவர் சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியம் வரை எல்லா துறைகளிலும் வல்லவராக திகழ்ந்தார். நாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு துறையில் தான் வல்லவராக இருப்போம். அவர் அப்படி அல்ல. எந்த துறையிலே எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஆசிரியராக திகழ்ந்தார். அது மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பு பணியிலும் அவர் ஈடுபட்டார். படைப்பாசிரியராகவும் திகழ்ந்தார். ஆராய்ச்சியாளர் மட்டுமல்ல, திறனாய்வாளர், ஒப்பீட்டு ஆய்வாளர். அந்த ஒப்பீட்டு ஆய்வு என்ற அந்த நூலுக்குத்தான் திருக்குறள் நீதி இலக்கியம் என்கிற அந்த நூலுக்குத்தான் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார். சென்னை பல்கலைக்கழகம் முதலிலே அந்த வெளியீட்டுக்கு சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. அதன் பிறகுதான் மற்றவர்களெல்லாம் பெற்றார்கள். அப்படி ஒரு சாதனை படைத்தவர். இந்த 3 ஆண்டுகள் அங்கே பணிபுரிந்த நிலையிலே 4 நூல்களை வெளியிட்டார். அப்படி செய்யக்கூடிய பணியினை திறம்பட செய்யக்கூடியவர், எழுத்தண்ணி படிக்கக்கூடியவர். இன்றைக்கி அந்த மாதிரி படிக்கணும். நவில்தோறும் நூல் நயம் போல் பயில்தோறும் பண்படையாளர் தொடர்பு என்று சொல்லுவார்கள். அதுபோல நூலை படிக்கத்தான் அந்த நூலினுடைய தன்மையை நம்மாலே உணர முடியும். அப்படி திருக்குறளை உணர்ந்தவர், திருக்குறள் நெறிப்படி வாழ்ந்தவர், திருக்குறள் நெறியினை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியவர். அப்படி திருவள்ளுவராகவே வாழ்ந்தவர். நாமெல்லாம் ஒரு தவறு செய்தால் பதிலுக்கு நாம் திருப்பி செய்யணும்னு சொல்லுவோம். டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி வாங்கணும். இன்றைக்கி அந்த எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது. அவர் அப்படி அல்ல.
இன்னா செய்தாரை பொறுத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்ற அந்த குரல் நெறிக்கேற்ப வாழ்ந்தவர். அதனை வலியுறுத்தியவர், மற்றவர்களுக்கும் சொல்லி காட்டியவர். இன்றைக்கு பிழை இல்லாமல் நான் பிழை திருத்தம் பார்க்கிறேன் என்றால் அந்த பிழை திருத்தக்கூடிய பணியினை எங்களை போன்ற ஆய்வு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர். மாணவர்கள் பெயர் பெற்று விளங்க வேண்டும் என்று ஆவல் கொண்டவர். எந்த ஆசிரியரும் தன்னுடைய மாணவன் தன்னை விட மேலே வர வேண்டும் என்று விரும்ப மாட்டான். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே அவர் ட்ரிபியூட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் திருக்குறள் என்கின்ற அந்த நூலை வெளியிட்டார். அந்த நூலிலே என்னுடைய பெயரை முதலிலே போட்டுவிட்டு அவருடைய பெயரை கீழே போட்டிருந்தார். நிறைய பேர் வந்து கேட்டாங்க. அப்படி கேட்ட நிலையிலே நான் வளர்ந்து விட்டேன், என்னுடைய மாணவன் வளர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானம் சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வழிகாட்டி, மேற்பார்வையாளர். அப்படிப்பட்ட அவர் ஒரு அகத்தியர் போல திகழ்ந்தார். அகத்தியர் எப்படி கடல் நீரை குடித்தாரோ, மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லுவார், கடல் குடித்த கொடமுனி உன் கரைகான குருநாடில் தொடுகடலை உனக்குவமை சொல்லுவதும் புகழாமே என்று சொல்லுவார். அதுபோல தமிழ் இலக்கிய கடலை குடித்து அவர் தமிழ் இலக்கிய நூல்களை, ஆராய்ச்சி நூல்களை நிறைய படைத்தார். அவர் தமிழ் துறையிலே மட்டும் வல்லவராக திகழவில்லை, வரலாற்று துறையிலும் வல்லவராக திகழ்ந்தார். சிந்துவெளி தரும் ஒளி என்கின்ற ஒரு அருமையான நூலை படைத்திருக்கின்றார். இன்றைக்கு அதுதான் தம்முடைய தொல் பழங்காலத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு முதன்மையான நூலாக திகழ்கிறது. அது மட்டுமல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழ் பண்பாடு என்கின்ற நூலிலே அவர்கள் பதவியேற்கின்ற பொழுது திருப்பாவை பாடல்களையும் திருவம்பாவை பாடல்களையும் பாடுகின்றார் என்பதை தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அருமையான ஆராய்ச்சியாளர், திறனாய்வாளர். அவருடைய தென்றல், தமிழ் தென்றல் சென்னையிலே மட்டும் வீசிக்கொண்டிருந்தது, இன்றைக்கு பொதிகையிலும் வீசுகின்றது அந்த காத்தாத்தியினுடைய தமிழ் தென்றல் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.